வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு தி ஐபிஎல் மேட்ச் ப்ரிவியூ சீரிஸ். மூணாவது மேட்ச் ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுவே மூணாவது மேட்சே பாத்தீங்கன்னா சென்னையில நடக்க போற சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ரெண்டு பிரான்சைசஸும் ஐபிஎல் ஹிஸ்டரியில மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்சைசஸ். நீங்க ஃபேன்ஸ் என்கேஜ்மெண்ட் பாப்புலாரிட்டி அந்த பேசிஸ்ல எடுத்தாலும் சரி, இல்ல கிரிக்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல எடுத்தாலும் சரி, ரெண்டு டீம்ஸுமே வந்து பெரிய பெரிய ஃபைனல்ஸ் ஆடி பெரிய பெரிய ட்ரோஃபிஸ் ஜெயிச்சு நிறைய சக்சஸ் வந்து ஓவர் தி இயர்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அந்த மாதிரி ரெண்டு டீம்ஸ் வந்து சந்திக்கிறப்ப இட் பிகம்ஸ் ஐபிஎல்ஸ் பிக்கெஸ்ட் ரைவல்ரி அப்படின்னு ஒரு விஷயம். அது வந்து பொய்யே கிடையாது. நிறைய பேர் அதை சொல்றது வந்து 100% உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல் கிளாசிக்கோ ஆஃப் தி ஐபிஎல் அவங்க இதை சும்மா சொல்லலை. மேட்ச் சென்னையில நடக்க போகுது அப்படின்றத பார்த்ததுமே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சென்னை இந்த வாட்டி ஆப்ஷன்ல டீம் எடுத்ததை வச்சு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். சென்னையில சிஎஸ்கேல சேப்பாக்ல கண்டிப்பா வந்து ஸ்பின் ட்ராக்ஸ் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு. ஸ்பின் ட்ராக்ஸ் அட் சேப்பாக் எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா வந்து சிஎஸ்கே அதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஹோல்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். கன்சிடரிங் தி கைண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தே ஹேவ். மும்பை இந்தியன்ஸ் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்களா பொறுத்து இருந்து பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸோட 11 பார்த்தா ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கல்டன் கூட ஓப்பன் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ரயன் ரிக்கல்டன் இந்த சேப்பாக் பிச்சில் எப்படி பேட்டிங் ஆட போறாருன்றது நமக்கு தெரியாது. நம்பர் 3ல ஸ்டாண்ட் இன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆடுறாரு. ஏன் அவர் ஸ்டாண்ட் இன் கேப்டன்? ஏன்னா ஹர்திக் பாண்டியா மிஸ் அவுட் பண்றாரு இந்த ஒரு மேட்ச்ல இருந்து. ஒரு பேன் காரணமாக போன சீசன்ல 3 வாட்டி ஸ்லோ ஓவர் ரேட்னால இந்த முதல் மேட்சுக்கு வந்து பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் மேட்ச் ஹர்திக் பாண்டியா ஆட மாட்டாரு. ஸ்டாண்ட் இன் கேப்டனா இருக்க போது சூரியகுமார் யாதவ். அவர் நம்பர் 3ல ஆடுவாரு. நம்பர் 4ல ஆட போறது திலக் வர்மா. சம ஃபார்ம்ல இருக்காரு. ராஜ் பாவா எனக்கு என்னமோ அந்த மிடில் ஆர்டர்ல ஆடுவாங்கன்னு தோணுது ஆஃப்டர் திலக் வர்மா. ராஜ் பாவா வந்து ஹர்திக் பாண்டியாக்கு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு மீடியம் பேசரும் கூட. அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவ்வளோ இம்ப்ரெசிவான ஃபார்ம்ல இல்லைனாலும் எனக்கு என்னமோ அவர்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ராபின் மின்ஸ் மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான இந்தியன் டேலண்ட்டை வந்து அவங்க அந்த மிடில் ஆர்டர்ல ஆடியே ஆகணும்னு நினைப்பாங்க. அண்ட் அதுக்கான கட்டாயமும் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சீசன் வந்து அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா தெரியறதுனால அவங்க அந்த இடத்துல ராபின் மின்ஸ் ஆட ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் ராபின் மின்ஸ் மிச்சல் சாண்டோனுடைய பேட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு. இதெல்லாம் போக நமன்தீர் வந்து வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா மும்பை இந்தியன்ஸ் இந்த பேட்டிங் ஆர்டர்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சாண்டனர் பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம், ஒரு பேட்ஸ்மேனா. ஆனா அவருடைய பவுலிங் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய ஆசெட். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட், தீபக் சாஹர் ரெண்டு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருந்தாலும் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல மிச்சல் சாண்டனரை தவிர வேற பெரிய ஸ்பின்னர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து பொய்யே ஆகாது. மிச்சல் சாண்டனர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா இருப்பாரு பவுலிங்ல. மிச்சல் சாண்டனர் பவுலிங் போறாரு அப்படின்னா அது மட்டும் இல்லாம சேப்பாக்ல வந்து இன்னும் 2 ஸ்பின்னரோட உள்ள வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரண் சர்மா கண்டிப்பா ஆட போறாரு. கரண் சர்மா கூட வேற யார் ஆட போறாங்கன்னு பார்த்தா முஜிபை வந்து அல்லாஹ் ஹசன்ஃபருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா முஜிபுர் ரஹ்மானுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த சிஎஸ்கே பிட்ச்ல, சேப்பாக் பிட்ச்ல. முஜிபுர் ரஹ்மான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அவங்க அந்த டெசிஷன் எடுக்கிறது கரெக்டா தப்பா அப்படின்றது முதல் அந்த டெசிஷன் எடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும். அப்படி டெசிஷன் எடுத்தாங்கன்னா இது கரெக்டா தப்பான்றது கண்டிப்பா விவாதத்துக்குள்ளாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முஜிபுர் ரஹ்மானுக்கு பதிலா அவங்க ஒரு வில் ஜாக்ஸை ட்ரஸ்ட் பண்ணி, வில் ஜாக்ஸாலையும் ஸ்பின் 2 ஓவர் போட முடியும் அப்படின்ற பட்சத்துல வில் ஜாக்ஸை ட்ரஸ்ட் பண்ணி அவங்க ஆடலாமா? பேட்டிங் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதை அவங்க செய்வாங்களா மும்பை இந்தியன்ஸ்ன்றதை நம்ம பொறுத்து பார்க்கணும். போல்ட் அண்ட் தீபக் சாஹர் 2 ஃபென்டாஸ்டிக்கான நியூ பால் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே டெத் பவுலிங் எவ்வளவு நல்லா போடுவாங்கன்றது தெரியவே தெரியாது. மிக முக்கியமா ட்ரெண்ட் போல்ட் வந்து போன வருஷம் டெத் பவுலிங்ல நிறைய ஓவர்ஸ் வந்து போட்டது எல்லாமே வந்து நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கிறாரு டெத்ல. அவர் எந்த அளவுக்கு வந்து பவர் பிளேல எஃபெக்டிவோ அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கிறாரு கடைசி 4 ஓவர்ல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் சிஎஸ்கே, ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன் ஓபன் பண்ணுவாரு. அவர் கூட ஓபன் பண்ண போறது யாருன்ற கேள்வியை நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம். ருத்துராஜ் கெய்க்வாட் ரச்சின் ரவீந்திரா கூட ஓபன் பண்ணுவாரா, டெவான் காண்டே கூட ஓபன் பண்ணுவாரா? MS தோனியால 20 ஓவர் விக்கெட் கீப்பிங் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல அவங்க ரச்சின் ரவீந்திராவை ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ரச்சின் ரவீந்திரா ஓபன் பண்ணா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்பர் 3ல ராகுல் திரிபாதி எப்படி ஃபார்முக்கு வர போறாருன்றதை பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சிவம் டூபே அவங்களுடைய பெஸ்ட் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டிங் ஆர்டர்லயே. சிவம் டூபேவை நம்பிதான் மேட்ச் இருக்கு, ஏன் சிவம் டூபே நம்பிதான் இந்த சீசனே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பொய்யாகாது. சிவம் டூபே அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். சிவம் டூபேக்கு அப்புறம் அந்த மிடில் ஆர்டர்ல விஜய் சங்கரை கண்டிப்பா ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சங்கர் சேப்பாக்ல நிறைய மேட்சஸ் ஆடினதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணி விஜய் சங்கருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் சாம் கரனே அந்த மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா பேட்டிங் ஆட வைப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ரவீந்திர ஜடேஜா
அண்ட் MS தோனி, இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபினிஷர்ஸும் அந்த கடைசி 4 ஓவர் பேட்டிங் ஆட வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். MS தோனி போன வருஷம் மாதிரியே அந்த கடைசி 2 ஓவர் ஒரு 10 பால் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண தான் வருவாருன்னு தான் லைட்டா தோணுது. பட் சில பேர் வந்து அவர் நம்பர் 6ல ஆடுவாங்கன்னு சொல்றாங்க. சில எக்ஸ்பர்ட்ஸ்னா ஏன் நம்பர் 4ல அவர் ஆடணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்பர் 4ல அவர் ஆடுறதுன்றது கொஞ்சம் ஓவரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த நம்பர் 6ன்றது கண்டிப்பா நம்ம வந்து MS தோனி கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நம்பர் 6 வந்து அவருக்கு கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 6ல MS தோனி இறங்கினார்னா அவருக்கு நிறைய பால்ஸ் கிடைக்கும் ஆடுறதுக்கு. மிக முக்கியமா வந்து நிறைய பேசர்ஸ் வச்சிருக்கிற டீம்ஸுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. முக்கியமா அந்த டெத் பவுலிங்ல கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்கிற டீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷல் பட்டேல் SRHக்கு ஆடுறாருல, சோ அந்த மாதிரி டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆடும்போது MS தோனி கொஞ்சம் முன்னாடியே இறங்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ பேட்டிங்ல வந்து MS தோனி வரைக்கும் MS தோனியே வந்து நம்பர் 8ல தான் இறங்குவாருன்ற சுச்சுவேஷன் இருக்கிறப்ப பேட்டிங் ஆர்டர் லாங்கா இருக்கு. ஆனா அட்டாக்கிங்கா இருக்கான்றது ஒரு பெரிய கேள்வி. இப்போ பவுலிங்க்கு வருவோம். பவுலிங் CSK பொறுத்த வரைக்கும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. மிக முக்கியமா அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட். ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. கண்டிப்பா இவங்க 2 பேருமே 4 ஓவர் போட்டுருவாங்க. இதுக்கு அப்புறம் தான் நூர் அகமது உள்ள வருவாரு, அவரும் 4 ஓவர் போட்டுருவாரு. அப்படின்ற பட்சத்துல 12 ஓவர் ஸ்பின் போட்டு முடிச்சிருவாங்க. இது போக மீதி உள்ள 8 ஓவருக்கு தான் அவங்களுக்கு பவுலர்ஸ் தேவைப்படும். அங்க அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸுக்கு சாம் கரன் நியூ பால்ல போறதுக்கு இருக்காரு. அவரே டெத்ல கூட வந்து சில நேரம் ஓவர்ஸ் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அன்ஷுல் காம்போஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸைட்டிங் டேலண்ட் எடுத்திருக்காங்க. அவரும் வந்து நியூ பால்லையும் போடுவாரு, டெத் ஓவர்ஸ்லயும் போடுவாரு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் போக அவங்களுக்கு வந்து ஒரு மதிஷா பத்தினானா வேற இருக்காரு டெத்ல வந்து டெடிகேட்டடா பவுலிங் போட அப்படின்றதுனால ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டீம் இருக்கு. இது போக உள்ளுக்குள்ள வந்து கலீல் அஹ்மத், முகேஷ்னு வச்சிருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர்ஸா இவங்களை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் ஆல் இன் ஆல் ஃபேண்டாஸ்டிக் பவுலிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு CSKவுக்கு. இந்த சென்னை விக்கெட்டை கன்சிடர் பண்ணும்போது அவங்களுடைய பவுலிங் வந்து இன்னமும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் CSK அண்ட் MI இந்த 2 டீம்ஸை பத்தி உள்ள நம்மளுடைய பார்வை. இப்போ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். CSKல இருந்து 2 பிளேயர்ஸ், சிவம் டூபே அண்ட் நூர் அகமது. சிவம் டூபே கையில தான் மேட்ச் இருக்கு நம்ம பேசிட்டோம். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஸ்பின் அதிரடியா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அந்த காரணத்தினாலதான் நம்ம வந்து அவரை பெருசா பேக் பண்றோம். அவரும் ஆடுவாருன்னு தோணுது. இன்னொரு பக்கம் நூர் அகமது தாங்க எங்களுக்கு ஸ்ட்ரைக் பவுலர் CSKவுக்கு. அவர் தான் வந்து எப்போ விக்கெட் வேணுமோ உள்ள வந்து பவுலிங் போட போறாரு. அவர் தான் விக்கெட்ஸும் எடுக்க போறாருன்னு நான் ஆணித்தரமா நம்புறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவங்க 2 பேர் வந்து CSK சைட்ல இருந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். இப்போ மும்பை சைட்ல இருந்து யாரு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னு பார்ப்போம். திலக் வர்மா நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு, சாமா ஃபார்ம்ல இருக்காருன்னு சொன்னோம். அந்த ஃபார்ம் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணாரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய ரோல் அவரால் இந்த மேட்ச்ல வந்து பிளே பண்ண முடியும். என்ன ரோல் அப்படின்னா சென்னையில ரன் ஸ்கோர் பண்ண போது ஈஸியாவே இருக்க போறது இல்லை. ஸோ நீங்க இறங்கினோடனே சும்மா 6 எல்லாம் அடிக்க முடியாது. அந்த காரணத்தினால வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையா ஆடி ஆகணும். 20 ஓவர் வரைக்கும் அந்த மேட்சை வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் ஒரு நல்ல ஸ்கோரை வந்து டீமுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ரோஹித் சர்மாவால் அந்த ரோலை பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். பட் ஒருவேளை அவர் வந்து அட்டாக் பண்ணணும்ன்ற ஒரு இன்டென்ட்ல பவர் பிளேலயே அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா திலக் வர்மாவால கண்டிப்பா அதை பண்ண முடியும். ஒரு 5வது ஓவர்ல திலக் வர்மா பேட்டிங் ஆட வராரு, இல்ல 7வது ஓவர்ல வராரு அப்படின்னா அங்கிருந்து 20வது ஓவர் வரைக்கும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிரீஸ்ல நாட் அவுட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அண்ட் அட் த சேம் டைம் அவரால் வந்து பவுண்டரிஸும் அடிக்க முடியும். வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். கண்டிப்பா அவரால் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஸ்கோரும் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காரணத்தினால திலக் வர்மா வில் பி a definite player to watch out for என்ன பொறுத்தவரையில. இன்னொரு பக்கம் மிச்சல் சாண்ட்னர். ஸ்பின்ல இவங்களுக்கு வேற பெரிய ஸ்பின்னர்ஸே கிடையாது மும்பை இந்தியன்ஸுக்கு. மிச்சல் சாண்ட்னர் எப்படி பவுலிங் போட போறாருன்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்க போது. மிச்சல் சாண்ட்னருக்கு ஒரு பெரிய சவாலும் இருக்கு. CSK சைட்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே அண்ட் அந்த மிடில் ஆர்டர்ல சாம் கரன் அஸ் வெல் அஸ் ரவீந்திர ஜடேஜா வருவாரு. இந்த 4 பேருக்கு அகெயின்ஸ்டா மிச்சல் சாண்ட்னர் வந்து பவுலிங் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். ஈவன் நீங்க டெவான் கான்வே ஆடினா கூட வந்து மிச்சல் சாண்ட்னர் டெவான் கான்வே அது ஒரு சேலஞ்சா இருக்கும் சாண்ட்னருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவரால் சாண்ட்னரை கண்டிப்பா நம்பலாம். ஒரு நல்ல ஸ்பின்னர். அவரால் யாருக்கு அகேன்ஸ்டா வேணாலும் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்க முடியும். அந்த எபிலிட்டி அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமான பிளேயரா இருப்பாரு இந்த மேட்ச்ல மிச்சல் சாண்ட்னர். இன்னொரு பக்கம் மேட்சப்ஸ் பார்த்துடலாம். டூபே வர்சஸ் சாண்ட்னர். நம்ம சாண்ட்னரை பத்தி பேசணும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா போடணும்னு பேசணும். இந்த பக்கம் டூபே வந்து ஸ்பின்னர்ஸை தாறுமாறா அடிப்பாருன்னு நம்ம பேசணும். இந்த மேட்சப் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போது. டூபே சாண்ட்னரை அடிச்சிட்டாருன்னா CSK கண்டிப்பா மேட்ச் ஜெயிச்சிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்னரை நம்பிதான் இந்த பவுலிங் லைனப்பே பிளான் பண்ணி வருவாங்க. ஸோ நீங்க சாண்ட்னரோட ஓவர்ஸை போட விடாம பண்ணிட்டீங்க அப்படின்னா பவுலிங் அந்த பிளானே கொலாப்ஸ் ஆயிரும் மும்பைக்கு. அது ரொம்ப முக்கியமான மேட்சப். பட் அட் த சேம் டைம் சாண்ட்னர் இந்த மேட்சப் ஜெயிச்சிட்டாருன்னா மும்பை இந்த மேட்ச் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மேட்சப் நான் நினைக்கிறேன். அடுத்த மேட்சப் MS தோனி வர்சஸ் ட்ரெண்ட் போல்ட்.
ட்ரெண்ட் போல்ட் நம்ம ஆல்ரெடி பேசணும், டெத் ஓவர்ஸ்ல ரன்ஸ் லீக் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு அவருக்கு அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு. MS தோனி அந்த டெத் ஓவர்ஸ்ல தான் வந்து ரன் அடிக்கிறதுலயே கிங் அப்படின்றப்ப இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மேட்சப்பா இருக்க போகுது. போல்ட்ட MS தோனி என்ன மாதிரி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாரு, எப்படிலாம் அடிப்பாரு, சிக்ஸஸ் அடிப்பாரா, ஃபோர்ஸ் அடிப்பாரான்றதை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கேன். அடுத்தது ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் ருத்ராஜ் கைக்வாட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸுக்கு அகேன்ஸ்டா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டா மிக முக்கியமா அந்த இன்ஸ்விங்கர் பாலுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. அதை நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறோம். அண்ட் அந்த இன்ஸ்விங்கர் பால்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஏர்லி ஆன் ஸ்விங் பவுலிங் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அண்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கும். மேபி மிச்சல் ஸ்டார்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு ஃபுட்டிங்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் நம்பர் 1 பேசருக்கு அகேன்ஸ்டா, லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு அகேன்ஸ்டா ருத்துராஜ் எப்படி வந்து பேட்டிங் ஆட போறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ருத்துராஜ் கைக்வாடுக்கு இருக்கிற பெரிய வீக்னஸ் வந்து இதுதான். இதை மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் மேட்ச் அப் ரோஹித் சர்மா வர்சஸ் அன்ஷுல் காம்போஜ் பத்தி பேசணும், யங்ஸ்டர் எக்ஸைட்டிங் டேலண்ட் அப்படின்னு. அன்ஷுல் காம்போஜ் ஏர்லி ஆன் நியூ பால்ல பவுலிங் போட்டா ரோஹித் சர்மா வந்து அந்த பவர் பிளேல எப்படி ஆடுவார்னு நமக்கு தெரியும். அட்டாக்கிங்கா இறங்கி வந்து சும்மா டமால் டுமில் அடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு யங்ஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் பேட்ஸ்மேனுக்கு பவுலிங் போடுற சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பட் அந்த இடத்துல அந்த பெரிய பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பா அட்டாக்கிங் இன்டென்ட்ல இருக்கும்போது மாட்டிக்கிட்ட ஏர்லியான அவங்களோட கான்ஃபிடன்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதாவது அன்ஷுல் காம்போஜ் உள்ள வந்த முதல் மேட்சே ரோஹித் சர்மா அடி வாங்கிட்டாருன்னா அவரோட கான்ஃபிடன்ஸ் டேமேஜ் ஆகும். பட் இந்த மேட்ச் எப்படி போக போகுதுன்றது பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. எனக்கு என்னமோ அன்ஷுல் காம்போஜுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங் வருது. மேபி இந்த மேட்சப் வந்து அன்ஷுல் காம்போஜ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு லைட்டா தோணுது. ஓவராலா இப்ப நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்களா, மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட பெட்டர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ராவை மிஸ் பண்றாங்க, ஹர்திக் பாண்டியாவையும் மிஸ் பண்றாங்க. ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் போடக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு பவுலர். ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி சொல்லவே வேணாம். 8 ஓவர் போடக்கூடிய 2 பவுலர்ஸ் அவங்க மிஸ் பண்றாங்க. அவங்களுக்கு பதிலா வேற ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் கொண்டு வராங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இவங்களோட குவாலிட்டியில கண்டிப்பா இருக்க போறது இல்லை. அப்படின்ற பட்சத்துல இது மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய செட்பேக்கா இருக்க போகுது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஃபென்டாஸ்டிக் அட்வான்டேஜா இருக்க போகுது. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு சிஎஸ்கே 70% வின்னிங் சான்ஸோட இருக்காங்க. 70-30 சிஎஸ்கே அண்ட் மும்பை நான் சொல்லுவேன். 70% சிஎஸ்கே தான் அந்த மேட்ச் ஜெயிக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி, தலை பேட்டிங் ஆடுவாரா, தலை தரிசனம் பார்ப்போமா? அண்ட் அந்த மாதிரி நடந்தா டிஜே என்ன பாட்டு போடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. அண்ட் அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then, please like, share and subscribe. Take care. Thank you. Bye bye.